பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணை சிமிட்டாமே வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூஞ்சி கழுவுறா. அதில் வந்து கண்ணே அவள் சிமிட்டவே இல்லை. அதுக்கப்புறம் தொடக்கிறா. தொடச்சதுக்கப்புறமா அவள் கண்ணே சிமிட்டல. நிறைய பேர் பார்த்து ரொம்ப வைரலே ஆயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி டெலிவிஷன்லாம் வந்து பேட்டிலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவள் வந்துட்டு குக்கரை திறக்கிறா. குக்கரை திறக்கும் போது கூட அந்த ஆவி கூட அவளை வந்து ஒன்றும் பண்ணல. சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இடிக்க பார்க்குறான். அப்போ கூட அவள் கண்ணே சிமிட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நாய் வந்து அவளை வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சுது. அப்பயும் அவளை வந்து கண்ணே சிமிட்டவே இல்லை. இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படிலாம் பார்த்துட்டு பார்த்தா ஒரு பால் வந்து படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை சிமிட்டவே இல்லை. அவங்க வந்து இன்னும் ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க பையன்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறான். இவன் ஹச்சின்னு தூங்குறான். அப்போ கூட அவள் கண்ணை சிமிட்டவே இல்லை. எல்லாருமே அந்த உலக மக்களுமே வந்து ரொம்ப ஆர்வலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரியே வந்து கண்ணை சிமிட்டாமே எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் சாக்லேட் சாப்பிடும்போது கண்ணை மூடிட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலக மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் இறந்தவர் கூட ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்புறம் கண்ணை திறந்து ரியலைஸ் பண்ணுறா, ஐயோ நம்ம கண்ணை மூடிட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே இது பண்ணுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட்.